பாதை நேராக இல்லை. ஆன்மீக ஜொலிவின் நோக்கை அடைவதற்கான பயணம் பகுதியாக அடிக்கடி சொல்லப்படுகிறது. பாதையில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், பாதையை விட்டு வெளியேறாதீர்கள் எனலாம். இப்படியான கற்பனை ஒருவர் அந்த பாதையை சில இடங்களுக்கு போகும் நீண்ட ரோடு என்று கருத வைக்கும். ஆனால் உண்மை வேறுதான். அது அளவுகோல் இல்லாத பெரிய மற்றும் மிகச்சிறிய ஒரு பந்து உள்கட்டத்தில் நடக்கும் நடைபோல். எங்கு நடந்தாலும் கடைசியில் மீண்டும் துவக்கத்திற்கு வருவீர்கள். நீங்கள் அந்த பயணத்தில் எதையும் எடுத்துக்கொண்டு எதையாவது விட்டு விடும்போது அதுவே துவக்கத்துக்கு கைப்பற்றும் நீங்கள் ஆகிறீர்கள். அது மிகவும் நீண்ட அல்லது மிகவும் குறுகிய நடை போன்றே இருக்கலாம். எல்லாவிதமான பாதைகள் மற்றும் திருப்பங்களை உங்களே கற்பனை செய்து பலவித அனுபவங்களை அனுபவிக்க முடியும். நீங்கள் எப்படி பயணம் செய்வீர்களோ அது பாதையை உருவாக்கும். அதிக பெருக்கத்தை ஏற்று மயக்கம் மற்றும் சோர்வு ஏற்படும். ஈரமாக அமைய பயணம் செய்தால் நீங்கள் சுதந்திரம் செல்கின்றீர்கள். ஆனால் புதிய தேவைகள் உங்களை கனசிருந்தாக்கலாம். நோக்கத்தை வைத்து முன்னேற விரும்புவது தன்னம்பிக்கை ஆன்மாவை சோர்வடையச் செய்யும். பல வாழ்நாள்கள் முழுவதும் மனிதர்கள் அந்த பாலில் சுற்றி அனைத்து பாதைகளையும் அனைத்து சாத்தியமான வழிகளையும் கடந்து வணங்கி மாற்றமடைந்து திரும்புகின்றனர். ஆனால் மெய்யில் அவர்கள் பாதை என்ற மாயையில் இருக்கின்றனர். அப்படியெனில் சிலர்கள் எவ்வாறு உண்மையான அடையாளத்தை அடைந்து முன்னேறுகின்றனர்? ஒருபடி ராக்காமல் அப்பயணத்தை மேற்கொள்ளும் வழிகள் உள்ளன. அது மனச்சாந்தி, அமைதியான மனம் மற்றும் அறிவை வளர்ப்பதில் ஆரம்பிக்கிறது. சுற்றுலா பயணி, புத்த மதவாதி, இந்து, யூதர், கிறிஸ்தியர், முஸ்லிம் மற்றும் பிற மாயாஜால கலைஞர்கள் எல்லா அறிவை பெற்றவர்கள். அவர்கள் மொழி பொறாமை, உணர்வு அடிப்படையிலான புரிதலை நிறுத்தி தெய்வீக தாயாரால் நமக்கான இணைப்பை மீட்டனர். இது அகத்தை விட்டுவிடுவது மற்றும் நம்பிக்கையை கைவிட்டு கற்பனை மற்றும் அறிவை ஏற்றுக்கொள்ளுதலில் துவங்குகிறது. இனிமேல் ஒருபோதும் தேவைப்படுவது கற்பனை, நம்பிக்கை அல்ல. அறிவுக்கு நெருங்குங்கள். அருகும் தொலைவும் மாயைகள் மட்டுமே. செல்ல இடமில்லை, பயணிக்க பாதையும் இல்லை. பந்தின் உள்ளே எல்லா புள்ளிகளும் ஒரே சமயம் இருப்பவை. அமைதியில் நீங்கள் இதயத்தை தெய்வீகத்துக்கு திறக்கிறீர்கள். 1000 மைல் பயணம் ஒரு நடையிடத்தில் ஆரம்பிக்கலாம், அதேபோல் ஒரு நடையிடத்தில் முடியும்.